ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கம் வென்ற வீரர் அபினேஷுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. வறுமையில் வாடும் உள்ளனர். வாடகை ஓட்டு வீட்டில் இப்படி வரிசையாக தொங்கவிடப்பட்டிருக்கும் அத்தனை பதக்கங்களும் கபடி வீரர் அபினேஷின் ஆட்டத்திற்கு கிடைத்த அடையாளங்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த வடுவூரில் இருந்து கிளம்பிய இந்த புயல்தான் இன்று இந்திய நாட்டிற்கே பெருமை சேர்த்திருக்கிறது. 4 வயதிலேயே தந்தை மோகன்தாஸை பறிகொடுத்த அபினேஷ் மற்றும் அவரது 2 தங்கைகளை அரும்பாடுபட்டு வளர்த்தது தாயார் தனலட்சுமி தான். விவசாய கூலி வேலைக்கு சென்று பிள்ளைகளை தனலட்சுமி படிக்க வைக்க அபினேஷுக்கோ சிறு வயதிலேயே கல்வி ஒரு கண்ணும் கபடி ஒரு கண்ணுமாக இருந்துள்ளது. தாயாருக்கு பிடிக்காது என்றாலும் அவருக்கு தெரியாமலேயே கபடி விளையாட்டை ஆசையுடன் தொடர்ந்து வந்திருக்கிறார் இந்த வடுவூர் பைசன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்து வந்தேன். இப்போ வடுவூர் ஸ்கூலில் பிள்ளைங்க 3மே படிச்சிச்சுங்க. மேல்பை ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிச்சுங்க. ஏஎம்ஸ்டி கபடி கழகத்தில் பையன் ஓடி ஓடி விளையாண்டு நான் பேசுவேன், திட்டுவேன், அதை கேட்காம தெரியாமல் எனக்கு தெரியாமல் ஓடி ஓடி விளையாண்டு ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு வருவோம். அரசு பள்ளியில் படிக்கும் போதே மாணவனாக கபடி விளையாட்டில் சீறி பாய்ந்த அபினேஷை அவரது ஆசிரியர்கள் சரியாக அடையாளம் கண்டு அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். மாவட்ட அளவிலான கபடி போட்டிகளில் எதிர் அணியினரை முட்டி தூக்கிய அபினேஷ் தனது 11ஆம் வகுப்பிலேயே தமிழ்நாடு அணிக்காக களம் கண்டிருக்கிறார். தொடர்ந்து விடாமுயற்சியுடன் போராடிய வீரர் இன்று இந்திய அணியில் இடம்பெற்று பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியின் கபடி பிரிவில் தங்கத்தை உச்சி முகர்ந்துள்ளார். சாதனை இளைஞருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வர அவருக்கு தமிழ்நாடு அரசு 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அளித்து கௌரவித்தது. இதற்கு நன்றி தெரிவித்துள்ள அவரது குடும்பத்தினர் தனது மகனுக்கு அரசு வேலையும் வாடகை வீட்டில் வசித்து வரும் தங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கவும் அரசு உதவ வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றனர். எங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதே அப்பா தவறிட்டாங்க. அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அம்மா தான் கூலி வேலை செஞ்சு தான் எங்களை வளர்த்தாங்க. அண்ணன் தான் சின்ன வயசுலேயே கபடி ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, வாடகை வீடு தான். பக்கத்தில் குழந்தைங்க வீட்டும் சரி பாவம் மச்ச பிள்ளை வச்சுட்டு இருக்காங்கன்னு இருக்க சொல்லியிருக்காங்க. வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு வீடு வீடு கட்டி வசதி கொடுத்தாங்கன்னா, வீடு கட்ட வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சிறு வயதிலேயே தந்தையின் மரணம், தாங்க முடியாத வறுமை என பல தடைகளையும் தாண்டி நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்கும் இந்த அபினேஷ் முன்னேற துடிக்கும் அத்தனை இளைஞர்களுக்கும் சிறந்த முன் உதாரணம் என்றால் அது மிகையாகாது. நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து ராஜசேகர்.